ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் அரப்பாக்கம் தனியார் தொழில்நுட்பவியல் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கி இணைந்து நடத்திய மாபெரும் கல்வி கடன் முகாமில் 59 மாணவ மாணவியர்களுக்கு 6.31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கல்வி கடனுதவியை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார். ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் JL ஈஸ்வரப்பன் அவர்கள் முன்னிலை வகித்தார். ஆட்சி பொறுப்பேற்று ஏறத்தாழ 3 வருஷம் ஆகும். இந்த 3 வருஷத்தில் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்ன மாதிரி முக்கியத்துவம் இருக்கிறன்னா கல்விக்கும் சுகாதாரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். அதே மாதிரி கல்விக்கு நம்ம கலைஞரோட ஆட்சியில் இருக்கும்போது கல்விக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாரு, அதுக்கு மேலே இன்னைக்கு நமது முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம். நிஜமாகவே இந்த மாதிரி முகாம்கள், கல்வி கடன் கொடுக்குற முகாம்கள் நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி எங்களுக்கே புரியல. அவர் சொல்லும்போது நம்ம இது ஆன்லைனில் பண்ணோம், இந்த இது பண்ணணும் போது நிறைய பேர் தெரியாத வாங்க முடியாத நிறைய பேர். இப்போ தெளிவாகவே நமது ஆனந்தன் அவர் பேசும்போது சொன்னார், இதை இப்படி இதை அப்ளை பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னாரு. அதாவது தட்கோ மூலமாக என்ன, தாட்கோ மூலமாக என்ன பண்ணணும்னு அவங்க இந்த மூலம் சொன்னாங்க. அது மாதிரி பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி படிப்பு தான் முக்கியம். எங்களை பொறுத்த வரைக்கும் கலைஞருக்கு ஆகட்டும், தளபதி ஆகட்டும். அதுக்கு தான் இது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள், இது மட்டும் இந்த கடன் மட்டும் இல்லாத இந்த ஆட்சி பொறுப்பேற்ற காலை உணவு திட்டம். பிள்ளைங்க நிறைய பேர் வீட்டு படிக்காமல் போவது, காலையில் கஷ்டப்பட்டு போகிறாங்க, காலை உணவு திட்டம். அதே மாதிரி இந்த கடன் கொடுக்கிறது மட்டும் இல்லை, சாதாரண அரசு பள்ளியில் படிச்சுட்டு சாதாரண குடும்பத்தில் ஒரு பிள்ளைங்கள் +2 படிச்சுட்டு காலேஜ் போகாத வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்லி அவர் சிந்தித்து முதல்ல மாணவர்களுக்கு மட்டும் சொன்னார், மாதம் 1000 ரூபாய் கொடுக்கணும். இது மாணவர்களுக்கு சேர்த்து அறிவிச்சிட்டார். அது மகத்தான ஒரு இது கல்விக்காக. காரணம், அந்த நீ சொத்து சேர்த்தாலும் அது நிற்காது. இந்த கல்வி கொடுத்துக்கு முன்னாடி யாரும் திருட முடியாது போகும். இதனைத் தொடர்ந்து கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அறிஞர் அண்ணா அரசினர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வருவாய்த்துறையின் சார்பில் 1546 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி, வருவாய் கோட்டாட்சியர்கள் ராஜராஜன், ஒன்றிய குழு தலைவர்கள் வெங்கட்ரமணன், புவனேஸ்வரி சத்யநாதன், நகரமன்ற தலைவர்கள் ஹரிணி தில்லை, தேவி பென்ஸ் பாண்டியன், முன்னோடி வங்கி மேலாளர் ஸ்ரீராம்ஜி மற்றும் அலுவலர்கள், அனைத்து கல்லூரி மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள், அரசு அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.